குழியில விழுந்தவனை இன்னும் குப்புற தள்ளுவேங்கிற மாதிரியே செயல்படும் சில அரசியல்வாதிங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டான். அவன் ரசித்த கலைஞனை நேர்ல பார்த்தாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டுமேன்னு விடுறாங்களா? நோ, போகாத, போனா நடக்கிறதே வேறன்னு மூக்கு உடைக்க பேசி முடிஞ்ச வர ஈழத் தமிழர்களை இம்சைக்குள்ளாக்கி வராங்க. அந்த வகையில ரஜினியை பார்க்க ஆவலா காத்துட்டு இருந்த ஈழத் தமிழர்கள் பலர் ரஜினியோட ட்ரிப் பிளான் கேன்சல் ஆனதும் குயோ முயோன்னு கூடி வாய்ப்பேச்சு தலைவர்களை வசப்பாடி தீர்த்ததை இந்த உலகம் அறியும். ரஜினியாவது எதுக்குடா நமக்கு வம்புன்னு பின்வாங்கிட்டாரு. ஆனா இளையராஜா அப்படி பின்வாங்குவாரா? ரொம்ப அழுத்தமான ஆளாச்சு அவரு. எப்படிடா அவரோட பயணத்தை தடுக்கிறதுன்னு இப்பவே கணக்கு போட ஆரம்பிச்சிடுச்சு வாய்கோஷ்டி. வரப்போகும் பிரச்சனை இதுதான். வரும் ஜூன் மாசம் இசைஞானி இளையராஜாவோட மேடை கச்சேரி கொழும்புல நடக்க போகுது. இதுக்கான ஏற்பாட்டை ராஜபக்சேவின் உறவினர்கள் சில செஞ்சுட்டு வராங்க. இந்த பயண ஏற்பாடுகள் படுவேகமா நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட நிமிஷத்திலிருந்தே அதை தடுத்தாவணமேனு மண்டை காய ஆரம்பிச்சிடுச்சு தமிழகத்தின் சில கட்சிகளுக்கு. இளையராஜாவை தடுக்கிற தைரியம் மற்றவங்களுக்கு இருக்கலாம், ஆனா அதை தாண்டி போற தைரியம் அவருக்கே உரியது. என்ன நடக்க போகுதோ பார்க்கலாம். Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.